இங்கதான் நாங்க பிறந்து வளர்ந்த ஊர் தானே அது, நம்ம மண் இது. ஊர்வலம் அழகா வந்து கொண்டிருக்கின்ற தம்பி பெருஞ்சிரம் வீடியோ எடுக்க பயமா இருக்கு, அவ்வளோத்துக்கு வேகமாக வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு ஃபுல்லாகவே பொறிச்சு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு கடைசியாக இதை பற்றி சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. தொடர்ந்தாக பின்னால் சுரட்டி அடிக்கிறாங்க. சரியான சுடுகாய் நிலம், அது அவ்வளவு தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறேன். அண்ணா கை நோதண்டபடியா எல்லாரும் கையை வச்சிடுங்க. பழம் 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 தொடர்ந்து அங்கால போர் சர்பத்தில் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரே வெளிநாட்டில் என்ன சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஊர் தான் காய்ஸ் யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக புங்குடுதீவு. இந்த புங்குடுதீவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணகி அம்மன் கோயில் இருக்குது, மிக பிரம்மாண்டமான கோயில். யாழ்ப்பாணத்தை நாங்கள் அப்படி ஒரு கோயிலே பார்க்க மாட்டோம். அந்த கோயிலோட தேர் திருவிழா இன்றைக்கி நடக்க போது அதை தான் காய்ஸ் பார்க்க வந்திருக்கேன். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேர் திருவிழா என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். காய்ஸ் கோயிலை பாருங்க எவ்வளோதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிங்களா. பார்த்தீங்கன்னா 3 தேர் லைனில் நிற்குது. இந்த இடத்துல நிறைய வாகனங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு கொழும்புல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த கோயில் தேருக்காக ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களை பார்க்கும்போது வடிவா தெரியும் 3 தேரும் எவ்வளோத்துக்கு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா பிள்ளையாட்டு தேர், 2வது முருகன், 3வது பார்த்தீங்கன்னா அம்மன் தேர். அம்மன் தேரை பாருங்க எவ்வளோத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி இப்போதான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. பல வளன் இருக்குது காய். இந்த தேரை வடிவா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தேர்ல இந்த ஆலயத்தின வரலாறு இருக்குது. இங்க பாருங்க, இது ஒரு பெட்டி ஒன்று கரை ஒதுங்குது. அது சுற்றி வர பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் எல்லாம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு ஃபுல்லாகவே பொறிச்சு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு கடைசியாக இதை பற்றி சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. சரி, நாங்கள் தொடர்ந்து போய் கோயில் நிகழ்வுகள் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே போகவே இல்லாத அவ்வளவுத்துக்கு நிறைய பேர் உள்ளுக்கு நிற்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் கற்பூர சட்டி எடுத்துட்டு நிற்கிறாங்க. பாருங்க, முன்னாடி பிள்ளையார் வந்து கொண்டிருக்கிறார். அம்மன் பாரா முருகன் வந்துட்டார். காட்சி மேலே இருந்து பூக்கள் எல்லாம் தோறாங்க. வாவ், ஒரு லெவல். அம்மன் தேர் நிற்குது, எவ்வளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப தேர்ல அம்மனை கொஞ்சத்துல ஏத்த போறாங்க. பிள்ளையார முன்னால கொண்டு போயினோம். இதுல பாத்தீங்கன்னா அம்மாளாஜி முருகன் இருக்காங்க. தொடர்ந்து முருகனை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகனை ஏற்ற போகிறாங்க. இந்த குடத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைத்தால் கண்ணகி அம்மாள் அந்த குடத்தில் தொடர்ந்து அம்மாள் ஆட்சியை தேர்தல் ஏற்ற போறீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போறாங்க சொல்லி நான் தான் உடைக்கணும் சொல்லி போட்டி போட்டு உடைச்சு கொண்டிருக்காங்க. நண்பர்களே, கண்ணகி அம்மாளுடைய இந்த அழகான தஞ்சை பெருங்கோயில் போல இந்த சக்தி பீட காட்சி அளிக்கிறது. இன்னும் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையாட்ட தேர் இழுத்து கொண்டு போறாங்க. எவ்வளோத்துக்கு ஆசையா வேகமாக இழுத்து கொண்டு போறாங்க சொல்லி பாருங்க. வேற லெவல் காய்ஸ். நேற்று சரியான வெயில் அப்படி இருந்து நாங்கள் நேர்த்தியை நிறைவேற்றணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடத்த கற்பூர சட்டி எடுத்துக்கொண்டிருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மனிட வருகை எதிர்பார்த்துல கும்பம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஐயா தீபம் காட்டுற பாகுபலி படத்தை மிக பிரம்மாண்டமாக இந்த தேர் வந்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த இடத்துல பொங்கல் அவல் வடைன்னு சொல்லி நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பழங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. மாதுளம்பழம், மாம்பழம், பிலாப்பழம்னு சொல்லி இது பழங்களையும் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. கும்பம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய வத்தாள பழங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களை பார்க்கும்போது தெரியும். அவ்வளவு சரியான வெக்க நிற்கவே முடியலை. இங்கே பாருங்க எவ்வளோ பழங்கள் இங்கே கொடுக்குறாங்க சொல்லி. தொடர்ச்சிங்கால வேறங்க வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன வேகங்க வா வேற எல்லாம் வேலை மின்னல் வேகத்தில் வெட்டுறார். தொடர்ந்து அங்கால மோர் சர்பத்தில் கொடுத்து கொண்டிருக்காங்க. தண்ணீர் பந்தலுக்கு போயிருப்பேன். தண்ணீர் பந்தலுக்கு வெளியால பொங்கல், அவல், கடலை, வாழைப்பழம் சொல்லி நிறைய உணவுப் பொருட்களை இதுலையும் படைச்சு வச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பம் எல்லாம் இருக்கு. அப்படியே முன்னால பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் குழந்தை இடத்துல குவிச்சு வச்சிருக்காங்க. சரியான வெயில் காய்ச்சி நிற்கவே முடியலைங்க. பாருங்க இந்த தவில் நாசம் வாசிக்கிறவங்க எல்லாம் இந்த வினலுக்கு ரெண்டு வாசிக்க கொண்டு இருக்காங்க. முருகன் தேரை கொண்டு போறாங்க. வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? சரிசா எங்கேருந்து வாரீங்க அண்ணா? சுவிஸ்லேருந்து வந்துக்கிறேன். ஒவ்வொரு திருவிழாக்கு மாறுதா? முதல் திருவிழா இதோட சுவிஸ் தான். சொந்த ஊர் என்ன? புங்குடு தெய்வா? புங்குடு தான். இதே ஊர் தான். இதே ஊர் தான். கும்பாசனம் வந்து கும்பாசத்துக்கு வந்தது என்ன வந்தவர். இப்போ நாங்கள் சும்மா வந்து இங்கே தான். அப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் தானே அது. நம்ம மண் இது. ஒவ்வொரு வருஷம் வரும் படம் எல்லாம் மூடி. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையர். ஒரு வருஷம் கடலால் வடம் மாறுதா?
ஆக்களை எல்லாம் கண்டனீங்களா? எல்லாரும் நிற்கணும். ஆ ஒரு ஆக்கள் நிற்கணும். 33 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிறோம் இல்லையா அண்ணா? குடும்பம் வந்ததா? 33 வருஷத்துக்கு பிறகு. இல்லை தனித்தனியாக வந்து இங்கே ஒன்று ஓடிக்கிறோம். ஆ ஓகே அண்ணா. ஓகே. நாங்களும் ஒரு தேங்காய் உடைப்ப வேண்டாம். இதுக்கு நிற்கவே இல்லாத போல இருக்கு. அங்கே சேர்ந்து ஊர்வலம் அழகா வந்து கொண்டிருக்கின்றார். தம்பி பெருஞ்சிரம் பாருங்க, சிறந்த அடிப்படை கிட்ட போகலாம் இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மனோன்மணி அடிக்கிற வகைக்கு இந்த வத்தாப்பழம் சாப்பிட சரிவராக போல இருக்கு. அண்ணா கை நோதண்டபடியா எல்லாரும் கையை வச்சிடுங்க. பழம் 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 அர்ச்சனை செய்யறாங்க. இதுல மரமாகி பல்லுருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரா புறப்பும் கடந்து போகலாம். அழகாக மாணிக்க தொடர்ந்து பின்னாடி பிரதி அடிக்கிறாங்க. சரியான சுடுகாய் நிலம். அது அவ்வளவு தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறோம். கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கும்பங்கள் பழங்கள் பொங்கல்னு சொல்லி எல்லாம் படைச்சு கொண்டிருக்காங்க. தொடர்ந்து ஒரு மதம் பிடிச்ச யானை கூட்டம் எப்படி வருமா அவ்வளவுக்கு ஆக்ரோஷமாக தேர் எழுத்து கொண்டிருக்காங்க. ஐ மீன் இந்த தேர் எழுக்கிற பிரம்மாண்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேரை எடுக்கிறவங்க கூட பரவாயில்ல. இந்த இடத்துல தீச்சட்டி எடுத்துக்கொண்டு வராங்க. சரி என்னப்பா மேலே இந்த அடிக்கிற வெக்கையில் இந்த தீச்சட்டியை கொண்டு வரது ஒரு இலகுவான விடயம் இல்லை, அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமான விடயம். அப்படி இருந்து நாங்கள் நேர்த்தியை நிறைவேற்றணும் பண்ணுறதுக்காக இந்த பொம்பளை பிள்ளைகள் சரி இந்த ஆண்கள் சரி எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க. பாருங்க, வெயிலில் ஒருத்தருமே நிற்கலாம் இருக்கு இந்த இடத்துல. எல்லாமே நிலதான இடங்களை தேடி போய் நிற்கணும். பிள்ளையாட்ட தேரை எடுத்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகன் தேர் வந்து இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பக்தியாக கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தேர் எடுத்துட்டு வந்து எல்லாம் திருநீரை வாங்கி பூசிக்கொண்டு போறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து முருகன் தேர் வந்து கொண்டிருக்குது. எவ்வளோத்துக்கு பக்தியாக எடுத்துக்கொண்டு வராங்க சொல்லி பாருங்க. 7வது காலத்தையும் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் படத்தை பிடிச்சி எடுத்துக்கொண்டு வராங்க. மேலே பாருங்க, அர்ச்சனைக்கு போய் ஆக்கள் ஆயத்தமாக நிற்கிறாங்க. பக்கத்தில் வரவே பயமாக இருக்குது, பிடிச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பாருங்க என்ன வேகமாக வந்து கொண்டிருக்காங்க சொல்லி. அம்மனோட தெய்வத்தை வந்து எடுத்து கொண்டு வராங்க. அங்கே அன்பர்களே, அர்ச்சனை தத்தோடி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். தனோஜன் அவர்கள் உடனடியாக ஓடி வர வேண்டும், நடந்து வராம அம்மாவுடைய கவலையை தீர்க்க வேண்டும், ஓடி வர வேண்டும். பாருங்க, இதுல நிக்க வேடாது அவ்வளவுக்கு ஆக்கள் நெருக்கமாக நின்று வந்திருக்கிறாங்க. வந்து சந்திக்குமாறு பணிவென்போடு சாத்துவதற்கு முதல் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கச்சை சாத்தினால் அர்ச்சனை செய்ய முடியாது.
இவங்க மாடு வளர்க்குறவங்க வந்து அந்த மாட்டை காணல் என்று பின்னர் போய்க்க மாட்டை காணல் எடுத்து கிடைக்க இந்த 4 மாடும் கடலில் அடைஞ்சிருந்தது. கடலில் ஒரு பேழையை கடலில் போய் பார்க்க இந்த மாடு இப்படியே தெரிஞ்சிருந்தது. அதில் மாடு வந்து இதண்டேக்க வந்து அது நடுவில் வந்து பேழை ஒன்று இருந்தது. அந்த பேழைன்ற இடைக்கில் தான் அந்த மாடு இருக்கிறத பார்த்துட்டு பேழையோட சேர்த்து கொஞ்சம் பேரை கூட்டின்னு வந்து ஏற்றின்னு வந்தது. அவங்க தூக்கி கொண்டு வந்து வச்சு ஒரு மரத்தடியில் வச்சவங்க அங்கே திறக்கையில் இதில் இருக்கிற வழியை சொல்கிறேன். இந்த மரத்தடியில் வச்சது பூவாச மரம் அதில் இருக்கு. சரியா அதில் வச்சவங்க அதில் வச்சு திறந்ததுக்கு பிறகு அம்மன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவள் கோயில் கட்ட சொல்லி கடவுளை சொன்னவங்க சொல்லிக்க இந்த பூங்குழலில் ஒரு ஆள்கிட்ட வந்து நிறைய மரத்தோட பனை மரத்தோட ஒரு காணி கொண்டு இருந்துருக்கு. அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு வீடு ஒன்று கட்டணும், கோயில் மாதிரி கட்டணும், நீங்கள் அந்த பணதாரங்களான்னு சொல்லி கட்டிக்கலாம். அப்போ தரமாட்டேன்னு சொன்னதுக்கு நைட்டு அதுக்கே சூறாவளி மாதிரி வந்து அவ்வளோ பழையும் முறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து கண்ணையம்மாள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு அதை தாரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கட்டினதான் இந்த கோயில். கோயிலுக்கு தேர் இழுக்கிறதுக்கு இந்த இது வந்து கடலுக்குள்ள வாருது. இந்த வடம் வந்து தேர் இழுக்க கடலுக்கு வந்தது. அதை விற்கிறதுக்கு விலை பேசினாங்க. அதை விற்கிறதுக்கு விலை பேசுறாங்க. ஒவ்வொரு வருஷம் வராதம்மா. இது பழுதா போற டைம்லாம் வந்திருக்கு. நான் நிறைய ஒருக்கா கண்டிருக்கேன். எனக்கு சின்ன வயசு இருக்கேக்க ஒருக்கா கண்டிருக்கிறேன். அந்த வழக்கை வந்து விற்கிறதுக்கு என் அம்மாள்கிட்ட இருந்தது முதலைய தேர் விற்கிறதுக்கு இதன்றைக்கு மூலஸ்தானத்தோட பாடம் நான் வாங்கொண்டு இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையம்மா. அது நான் இருக்கேக்க ஒருக்கா முதல் வடம் வந்துட்டு 2ஆம் தரம் அது இந்த அந்த வடத்தை எடுத்துக்கொண்டு ஏன்னா அதுக்கப்புறம் அம்மாளுக்கு நேர்ந்து அந்த படத்தை வாடகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தேர் இழுத்தது. இவ்வளவும் வந்து அவன் சரிதான் வாழ்க்கை வரலாறு அப்படியே படிச்சு தெரியாத ஆட்களுக்கு இதை வந்து பார்த்தா என்னென்ன பேரு கொண்டு ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு பவைக்கு. சரி ஓகே ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் புங்குடுதீவா? மற்ற இடங்கள்ல எல்லாம் உப்பு தண்ணியாக இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் உப்பு தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த கருத்து என்னென்ன அவங்கள்ட்ட நிறைய ஆமிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போகிறாங்களா? அதை நாங்கள் சொல்ல போகிறோம்டா இந்த இடம் கொஞ்சம் மணலும் ஊரியும் சேர்ந்த பகுதி என்றபடியாக கன்னியம்மன் அருளாட ஒரு அளவுக்கு இங்கே தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்குது. ஆனால் பவுசர்கள் வாகனங்கள் விட்டு ஏற்றினா கொஞ்சம் தண்ணி மாறும். அதுக்காக பவுசர் விட்டு ஏற்றுறில்லை தண்ணி கோயிலில். மற்றது நேவிகாரர் மட்டும் அனுமதி கொடுத்துருக்கு. மற்ற தனியார் பவுசர் ஒருத்தருமே ஏற்றில்லாது. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு வீதிக்கு தண்ணி அடிக்க வேண்டியமானதான் நாங்கள் அடிக்கிறோம். 2 பவுசர் அடிக்கிறோம். வீதிக்கு வேணுமென்ற வழி தான் எடுத்து அடிக்கிறீங்க? அடிக்கிறோம். மற்றபடி தனியார் பவுசர் ஒருத்தரும் இந்த குணத்தில் ஏற்றில்லாது. சரி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி. சொல்ல அண்ணா. ஓகே அண்ணா, பாய். நீங்கள் பாருங்க அண்ணா சொன்ன மாதிரி பவுசரில் தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா சொன்ன மாதிரி இப்போ பவுசரில் தண்ணி ஏற்றி கொண்டு இருக்கு. அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த கோயிலை சுற்றியுள்ள வளாகங்களுக்கு தண்ணி அடிக்கிறது ஏன்னா சரியான வெக்க மக்கள் நடக்கலாம் சரியான கஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தண்ணி அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துல தண்ணி எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா